ஹாய் மக்களே, தேர்ஸ்டே ஈவினிங் வைணவி டியூஷன்லேருந்து கூப்பிட்றதுக்கு நானுமே கூட போயிருந்தேன். சிக்னலில் நின்றுட்டு கரெக்டாக க்ரீன் லைட் போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் கார் எடுத்தோம். ஆனால் யாருக்கு லைட் அடிச்சிச்சுன்னு தான் தெரியல. சிக்னலில் கரெக்டாக பொலிச்சின்னு கேமரா அடிச்சிச்சு. இன்றைக்கி வீக்கெண்ட் ரொம்ப நாள் ஆச்சு பர்கர் சாப்பிட்டு, அதனால் எனக்கு இன்றைக்கி பர்கர் தான் வேணும்னு சொல்லிவிட்டு, அதனால் அவளை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே லூக் போய் அவளுக்கு ஒரு பர்கர் ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம். எங்கள் எல்லாருக்குமே வீட்டில் நான் ஆப்ப மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். தோசை மாவு இல்லை அப்படிங்கிறதுனால மத்தியானம் போல் அரிசியை ஊற வச்சுட்டேன். ஒரு 3 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா கரெக்டாக நம்ம அரைச்சி வச்சோன்னா 1 மணி நேரமே போதும். ஈஸ்ட் சேர்க்கறதுனால 1 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிடும். இதுக்கு அரிசிக்கு பதிலாக நீங்கள் மாவில் டைரெக்டாக செய்யணும் அப்படின்னா இடியாப்ப மாவுலேயே நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். நம்ம அரிசி ஊற வச்சு அந்த 3 மணி நேரம் கூட உங்களுக்கு தேவைப்படாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிங்கனாலே இந்த மாதிரி சூப்பராக ஆப்பமாக ரெடி ஆகிடும். நான் வீட்டுக்கு வந்ததுமே ஆப்பம் தான் ரெடி பண்ணேன். ஆல்ரெடி குருமா வச்சுட்டு போயிட்டேன். இன்ஸ்டண்ட்டில் பண்ணினாலுமே ஆப்பம் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி சூப்பராக வரும். எப்போவாது எமர்ஜென்சிக்கு மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எப்போவாச்சும் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. இன்றைக்கி வச்ச குருமாவில் ஒரு சூப்பரான சொதப்பல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக காயை தனியாக வேக வச்சு எடுத்துட்டு லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி விட்டு கொதிக்க விடுவேன். இன்றைக்கி எல்லாத்தையும் ஒன்றா வச்சோன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிருமேனு தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சி விட்டு விசில் விட்டு எடுத்தால் அது ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. வீக்கெண்ட் வெளியில் கிளம்புறமே சிம்பிளாக ஏதாவது வச்சோன்னா சரியாக வந்துருமேனு இந்த மாதிரி வச்சா கடைசியில் சொதப்பி விட்டுருச்சு. ஆனால் டேஸ்ட்லலாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் பார்க்குறப்ப கொஞ்சம் அப்பியரன்ஸ் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் சேம் எப்பவும் வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் நான் ஆப்பம் ஊற்றிக்கிட்டேன். ஒரு ஆப்பம் சாஃப்டாகவும் ஒரு ஆப்பம் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் ஊற்றி இன்றைக்கி இந்த கடலைக்கறி வச்சு சாப்பிட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.